ரயில்வேயில் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒதுக்கப்பட்டு வந்த சிறப்பு பெட்டிகளில் தற்போது சாதாரண பயணிகளும் அனுமதிக்கப்படுகின்றனர். இதை கண்டித்து தமிழ்நாடு உடல் ஊனமுற்றோர் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் சென்னை ராஜரத்தினம் மைதானம் அருகே உண்ணாவிரத போராட்டம் நடந்தது. இதில் அனைத்து பெட்டிகளிலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு 2 இருக்கைகள் வழங்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது. 2002ஆம் ஆண்டு முதல் நம்முடைய ரயில்வே துறையிலே மாற்றுத்திறனாளிகளுக்கு என்று தனியாக ஒரு பெட்டி இருந்தது. அந்த பெட்டி அன்ரிசர்வ்டு கோச்சியாக 8 ஆண்டு காலம் அது இருந்த கோச்சியை திடீரென்று மம்தா பானர்ஜி அவர்கள் ஆட்சி பொறுப்பு ஏற்றவுடன் 1/8/2009 முதல் அது ரிசர்வேஷன் கோச்சாக மாற்றப்பட்டு இன்னைக்கு சமுதாயத்தில் இருக்கின்ற 70% மாற்றுத்திறனாளி மக்கள் அவலப்படுகின்ற நிலையிலே தள்ளப்பட்டு அன்ரிசர்வ்டு டிக்கெட் எடுத்து நார்மலா இருக்கக்கூடிய ட்ரெயினிலே தொங்கிக் கொண்டு போகின்ற ஒரு நிலையை இந்த ரயில்வே துறை தள்ளப்பட்டிருக்கிறது. இந்த கோரிக்கைகள் உடனடியாக பரிசீலிக்கப்படாவிட்டால் இந்த உண்ணாவிரத போராட்டம் சாகும் வரை தொடரும் என்றும் அவர்கள் எச்சரிக்கை விடுத்தனர்.